ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளுக்கென்று வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து என்ற வார்த்தை இயேசு இந்த உலகத்தில் வந்ததை குறிக்கிறது. Jesus came into this world as light. அவர் ஒளியாக. எப்படிப்பட்ட ஒளி? இந்த தேவனுடைய செயலுக்கு அவர் ஒளியாய் பிரகாசிக்கிறதற்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அது புரட்சிகரமான ஒரு ஒளி. இட் இஸ் அ ரெவல்யூஷனரி லைட். புரட்சிகரமான ஒரு ஒளி. இந்த உலகத்தில் அநேக ஒளிகள் இருக்கலாம், வெளிச்சத்தை கொண்டு வரலாம். ஆனால் எல்லாருமே புரட்சிகரமான ஒளியாய் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது புரட்சிகரமான ஒரு ஒளியை கர்த்தர் வீச செய்தார். அந்த ஒரு வார்த்தை அந்த வசனத்திலே போட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும், எனிமேன், எந்த மனுஷனையும், அவங்க எந்த குலமாக இருக்கலாம், கோத்திரமாக இருக்கலாம், நிறமாக இருக்கலாம், ஜாதியாக இருக்கலாம், அவர்கள் யாராக இருந்தாலும் உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளி இயேசுவாய் இருக்கிறார். அதனால்தான் புரட்சிகரமான ஒளி என்று சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, வேதத்திலே அவர் எப்படிப்பட்ட ஒளி தெரியுமா? அது உண்மையான ஒளி. இட்ஸ் a genuine light. அது உறுதியான ஒரு ஒளி. இட்ஸ் a steadfast light. அது பூரணமான ஒரு ஒளி. இட்ஸ் a perfect light. ஆம் பிரியமானவர்களே, எந்த மனுஷனையும் உண்மையாக, உறுதியாக, பூரணமான அவருடைய வெளிச்சத்தினால் பிரகாசிக்க பண்ண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருளில் இருக்கிறது. அவங்க சூழ்நிலைகள் இருளில் இருக்கிறார்கள். நிறைய பேருடைய தத்தளிப்பு வெளிச்சத்தை காணாததினால். ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது அவர் வெளிச்சத்தை கட்டளையிட்டார் என்ற சத்தியம் நம்மை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயா, இப்பேற்பட்ட மனிதர்களெல்லாம் இந்த ஒளியாய் வர முடியாது என்று. இன்னார் இந்த பாவத்தில் இருக்கிறவர்கள், இந்த சூழ்நிலையில் இருக்கிற ஒரு நாளும் ரட்சிக்கப்படவோ அல்லது மீட்கப்படவோ வெளிச்சமாக்கப்படவோ முடியாது என்று மனிதர்களாக சில நிபந்தனைகளை அல்லது சில நியாயங்களை சொல்லலாம். ஆனால் இயேசுவை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை மிக திட்டமாக எழுதியிருக்கிறது. எந்த மனுஷனையும், எந்த நிலையில் இருக்கிற மனுஷனையும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் சிக்கிக்கொண்ட மனுஷனையும் இவர் பிரகாசிப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 2 எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, it could be a sinner man or a self-righteous man. ஒன்று, பாவத்தில் வாழ்கிற மனுஷனை பிரகாசிக்க முடியும், சுயநீதியில் வாழ்கிற மனுஷனையும் பிரகாசிக்க முடியும். கவனிக்க விரும்புகிறேன். உதாரணத்துக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பாவியம் செய்த ஒரு பெண்ணை இந்த உலகம் தண்டிக்க நினைக்கிற போது இயேசு அந்த இடத்திலே அந்த பாவம் செய்த அந்த மகளுக்கு பாவ மன்னிப்பை கட்டளையிட்டு இருளில் இருக்கிற அந்த மகளுக்கு ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுகிறார். எல்லாரும் கண்டம் பண்ணுறாங்க, எல்லாரும் குற்றம் சொல்லுகிறார்கள், எல்லாரும் நியாயம் தீர்க்கிற அந்த நேரத்திலே, பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் இருக்கலாம். உங்கள் வீட்டாரே உங்களை குற்றம் சுமத்தி பாவ
வாழ்க்கையின் நிமித்தம் உங்களை கடிந்து கொண்டு இனிமே நீ உருப்பட மாட்ட, ஒரு நாளும் நீ பிரகாசிக்க முடியாது என்று சபித்து கூட இருக்கலாம். ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு வந்தது ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க. பாவத்தில் இருக்கிற அந்த மகளுக்கு இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா? நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. சின் நோ மோர். இயேசு சொன்னதினாலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனமான வார்த்தை பாவியான ஒரு பெண்ணை பரிசுத்தமான பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒருவர் பயங்கரமான சூழ்நிலையிலே, மீட்கப்பட முடியாத ஒரு இக்கட்டிலே, ஒரு பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் கண்டிப்பாய் தொடுவார், கண்டிப்பாய் தொடுவார். தேவனாலே பிரகாசிக்க பண்ண முடியும். There is hope for the hopeless. அதுதான் இயேசு செய்கிற காரியம். இந்த உலகத்தில் அநேகர் கைவிடப்படுபவர்கள். ஐயா, இனிமேல் இவர்களை தூக்கிவிட முடியாது, இவர்களை காப்பாற்ற முடியாது, இவர்களுக்காக ஜெபம் செய்ய முடியாது, அவர்கள் எல்லையை தாண்டி விட்டார்கள், விட்டு விடுவோம் என்று விட்டு விடுவார்கள். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரிடம் வரும்பொழுது எந்த மனுஷையையும் எந்த மனுஷனையும் தொட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை இயேசு தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது, சுயநீதியில் வாழ்கிற மனுஷர்கள். அவர்கள் என்றைக்குமே நினைப்பார்கள், ஐயா நான் எல்லாம் சரியாய் செய்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லை. தாங்கள் செய்வதிலேயே வைராக்கியமாய் தொடர்ந்து நின்று கொண்டிருப்பார்கள். யாரும் தங்களிடம் அறிவுரை சொல்ல விட மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் தேவன் பிரகாசிக்க பண்ண முடியும். தங்கள் சுயத்திலேயே நிற்கிறவர்கள், தாங்கள் நினைப்பதே சரி என்று நினைக்கிறவர்கள், இருளில் இருக்கிற அப்படிப்பட்ட மக்கள், எண்ணங்களை கொண்டவர்களையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண முடியும். அதற்கு ஒரு உதாரணம் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 22 அதிகாரம் 6 வசனத்திலே, சவுலாய் இருந்து பவுலாய் மாறின ஒரு சுயநீதி உள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசு பிரகாசித்த அந்த சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களை துன்பப்படுத்த வேண்டும், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று சுயநீதியிலே போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை இயேசு தமது பெரிய வெளிச்சத்தினால் சந்திக்கிறார். A great light shone upon him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே அந்த மனிதன் இயேசுவை சந்திக்கிறார். இயேசு அவரை சந்திக்கிறார். ஒரு பெரிய வெளிச்சம் அவன் மேல் பிரகாசித்தது. அவனுடைய வாழ்க்கை மாறினது. நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இந்த ஒளி ஒரு புரட்சிகரமான ஒளி. இட் வில் ரெவல்யூஷனைஸ் அ மேன்ஸ் லைஃப். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 26 அதிகாரம் 13 வசனம், 9 அதிகாரம் 3 வசனங்களை வாசிக்கும் போது இதே சம்பவத்தை நாம் பார்க்கலாம். சுயநீதியில் வாழுகிற ஒருவரை இயேசு சந்திக்கிற போது அந்த இருளான சூழ்நிலையில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிச்சயமாக தேவனுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வர முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெரிய வெளிச்சம் அந்த சவுலை சந்தித்ததுமே அவன் கீழே விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய கண்கள் குருடாக்கின. தற்காலிகமாக தேவனுடைய வார்த்தை அவருக்கு வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, துன்பப்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். சுயநீதியில் வாழ்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எதிர்த்து நிற்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நாம் சொல்லி யாரையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் பெரிய வெளிச்சமாகிய இயேசு அவர்களை சந்திக்கிற போது அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தேவன் அனைவருக்கும், ஆரம்பத்தில் அந்த வசனத்தை வாசித்தேன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த சுயநீதியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மாற்றத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். யாருமே இயேசுவின் வெளிச்சத்துக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. மேலே குதிரையில் உட்கார்ந்து கொண்டிருந்த மனுஷன் கீழே விழுகிறான்.
அந்த வெளிச்சத்திலே வல்லமை இருந்தது, பிரகாசம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, இந்த சவுலை பவுலாய் மாற்றி அநேகருக்கு கர்த்தர் அவனை பிரகாசிக்கிற ஒளியாய் மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலருடைய வாழ்க்கையிலே சிலவற்றை தங்களுக்கு மிக வேல்யூபிளாக, ப்ரெஷியஸாக பிடித்து கொண்டு இருப்பார்கள், விடமாட்டேன் என்று வைத்து கொண்டு இருப்பார்கள். சில கருத்துகளாக இருக்கலாம், சில டாக்ட்ரினாக இருக்கலாம். ஆனால் தேவன் சந்திக்கிற போது, பிரியமானவர்களே, ஏதோ ஒன்று உங்களுக்கும் இயேசுவுக்கும் நடுவில் இருக்கிறதா? மெய்யான வெளிச்சத்தை காண முடியாதபடி சில பாரம்பரியங்கள், சில கோட்பாடுகள், உங்களுக்கு நீங்களே வகுத்து கொண்டவைகள், அதனால் அந்த மெய்யான வெளிச்சத்துக்கு வர முடியாமல் மெய்யான சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் வந்தவர் மெய்யான வெளிச்சம். அதை இன்றைக்கும் செய்வார். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். தேவன் பாவத்தில் இருக்கிறவருடைய ரட்சித்து பிரகாசிக்கிறவர் மட்டுமல்ல, சுயத்தில் இருக்கிறவனையும் ரட்சித்து பிரகாசிக்கிறவர். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய மகிமை இப்பொழுது மூடட்டும், பலப்படுத்தட்டும், பிரகாசிக்கட்டும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்பான ஒவ்வொரு சகோதரன் மேலும் சகோதரின் மேலும் உடைய பெரிய வெளிச்சத்தை கட்டளையிடுங்கப்பா. சோர்ந்து போய் ஒடுங்கி போய் இருளிலே தகப்பனே, அவர்கள் போகிற பாதையே என்னவென்று தெரியாமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய நீர் அவர் மேல் பிரகாசிப்பீராக. Let there be great light upon them. மனதுருகி ஆசீர்வதியும். வாழ்க்கையிலே ஆண்டவரே புதிய காரியங்கள் வரட்டும், திருப்பங்கள் வரட்டும். புரட்சியான வெளிச்சமாகிய நீர் அவர்களை மாற்றி பிரகாசிக்க பண்ண வல்லவரப்பா. இப்பொழுது சுவாமி, எந்தெந்த கஷ்டத்திலே வேதனையிலே உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ, உங்கள் வெளிச்சம் அவங்களுக்குள்ள பிரகாசிக்கட்டும். அற்புதங்களை செய்கிறவர் நீர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர். யாரெல்லாம் உடைய வசனத்தை கேட்கிறார்களோ, இப்பொழுது அந்த வெளிச்சம் அவர்கள் மேல் அவங்க வீட்டுக்குள்ள பிரகாசிக்கட்டும். எந்தெந்த காரியத்தில் இருள் மூடி இருக்கிறதோ, ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொருடைய கண்ணீரும் மாற்றப்படட்டும், தவிப்பு நீங்கட்டும். மெய்யான தேவ சமாதானம் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததற்கான அந்த காரியத்தை, அந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்து உமக்கு நல்ல சாட்சிகளாய் நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். தேவனே, மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்த மாதேவ தேவனே, மேன்மை வெறுத்த தாழ்மை தரித்த மாத்தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்த மாத்தியாகியாய் வளர்ந்தார். தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார்.